தலைமை பொறியாளர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த மாதிரியான ஒப்புதல்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு டெண்டர் போடப்பட்டது, அதெல்லாம் நீக்கப்பட்ட இல்ல விசாரணையில் இருக்கு. முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீக்கப்பட்டிருக்காரு. துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணை முடியட்டும். அது மாதிரி இன்னொரு நபரும் இங்கே இருக்கிற ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் திரு காசி என்பவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நபர் மேலே ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு. சிபிஐயில் போன வாரம் இவர் போட்ட பெட்டிஷனும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த நபரும் இன்னைக்கு நேற்று வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இது போன்ற நபர்கள் இனிமேல் இந்த வளாகத்துக்குள் வராத அளவிற்கு, இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவாக முதல்வர் தலைமையிலான அரசு செய்யும். இல்லை அதை தான் இப்போ திட்டமிடணும். ஸோ இதை முதல்ல நிர்வாகத்தை சீரமைக்கணும். நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இது தேவையான நடவடிக்கைகள் எடுத்துவிட்டு தான் இப்போ நீங்கள் டெண்டர்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் இதில் என்ன இஷ்யூ, 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே முறைகேடு இருக்கிறப்போ, அதிலே விதிமீறல் இருக்கிறப்போ, அதிலே தவறு இருக்கிறப்போ அங்கேருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஸோ அதனால் முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். ஸோ அது அந்த நடவடிக்கை நடந்துருக்கு. போன கவர்மெண்ட்ல சோலார் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டி ஃபண்டு பிரைபு அந்த மாதிரி நிறைய வாங்குறது குற்றச்சாட்டு இருந்தது. இல்லை அது தெளிவாக இல்லை, இது வரைக்கும் சோஃபார் தெளிவாக இல்லை. இனிமேல் அந்த மாதிரியான அது நேற்றே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விடுச்சு. இனிமேல் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இங்கே இருக்காது. யாரெல்லாம் வெளியிலேருந்து சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறார்களோ அவருக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும். தெளிவான டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் உருவாக்கப்படும். யார் வந்து எங்கேயும் வந்து துண்டு சீட்லையோ இல்லை வேறு இதுலேயோ எழுதி கொடுத்தலாம் இங்கே வந்து எந்த அப்ரூவலும் வாங்க முடியாது. ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்கப்படும். எங்கேயுமே வந்து மறைமுகமாக எந்த டீலும் இருக்காது. எல்லாம் தெளிவாக போர்ட்டலில் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அந்த போர்ட்டல் லான்ச் ஆன பிறகு அந்த போர்ட்டலில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கான கிரைட்டீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அப்ரூவ் பண்ணப்படும். எல்லாமே வந்து ஒரு போர்ட்டலில் வந்துடும். ஸோ போர்ட்டலே இருக்கும். எந்தவித மறைமுக டீலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை முழுவதுமாக சீரமைக்கப்படும். இல்ல அந்த டெண்டர்கள்லாம் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கு. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பா செய்யப்படும். முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க, அதே போல அடிப்படையில சீரமைப்பு பண்றதாவும் சொல்லிட்டு வரீங்க. இந்த முறைகேடுகள்ல முன்னாள் அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா இல்ல விசாரணை முடிந்து தொடர்பு இருந்தால், யார் மீது தொடர்பு இருந்தாலும் அதற்கான தேவையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும். இங்க எங்க ரிலாக்ஸேஷனும் இருக்காது. இப்ப முன்னாள் அமைச்சரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாலும் யார் மீது யார் தவறு செய்திருந்தாலும், தவறு செஞ்சிருந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே இருக்கும். அதுக்கான என்ன சட்டப்பூர்வம் நடவடிக்கையோ அது எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதில் எந்தவித தயவுதாட்சணையும் இருக்காது. தவறு யார் செய்தாலும், அரசாங்க பணத்தையோ அரசு நிர்வாகத்தையோ யார் முறைகேடு செய்தாலும் அதில் எந்த தயவுதாட்சணையும் இருக்காது. கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும்.